கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்து உயிரோடு இருக்கும் நாட்களிலே சீசர்களிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி தேவன் வந்தார். அதில் ஒன்று, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லியிருந்தார். அதனால் தேவதூதன் சொல்லுகிறார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்கிற தேவன். ஒரு மனிதனுக்கு வாக்கு பண்ணி இதை செய்வேன் என்று சொன்னார் என்றால் கட்டாயமை செய்து முடிக்க அவர் உண்மையில் தேவனாயிருக்கிறார். அவனை பராமரிக்கிறார். அவனுக்கு அந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு தேவன் சொன்ன ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம் ஆண்டவரோடு வாழும்போது, அவரோடு ஜீவிக்கும் போது, கர்த்தர் அவர்களோடு ஜீவிக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னார், என்னை காட்டி கொடுப்பார்கள், நான் மரிப்பேன், ஆனால் மறுபடியும் நான் உயிரோடு எழும்பி வருவேன் என்று சொன்னதை தேவன் அங்கே நிறைவேற்றி காண்பித்தார். சீசர்களுக்கு தரிசனமானார், சீசர்களோடு பேசினார், கைகளை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? எனக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். திருமணத்தை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். குழந்தை செல்வத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சமாதானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்டாயம் எனக்கு தருவார். அதான் விசுவாசம். சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் பிரசன்னராயிருக்க உண்மையிலவராயிருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேலே அளவு கடந்து அன்பு வைக்க வேண்டும். ஏன்னா அவர் நிச்சயமாக நமக்கு செய்து முடிப்பார். ஏதோ ஒரு பயத்தில், ஏதோ ஒரு திகில்ல, யாரோ நம்மளை விட்டு விலகிட்டாங்க என்ன சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நமக்கு செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நீ சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு கட்டாவே பாராட்டின கிருபை பெரியது, வாக்கு பெரியது ஆண்டவரே. அதை செய்து முடிக்கிறீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.